ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம ஒன் பிளாக் மாடு தான் விளையாட போகிறோம் மைன்கிராஃப்டில். ட்ரை பண்ணலாம் எப்படி கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்ட்டு. இந்த மாடு வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் மூலியமா ஏற்றினேன், வேணா சொல்லுங்கள். இங்கிலீஷ் என்னதுல இது? இங்கிலீஷ் பாராக்க. ஏய் நல்லா இருக்கு இடம். என்னடா இது டேய், என்னடா இது, என்னடா பண்ண இந்த வேர்ல்டில்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஓகே, பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்ஸ் உடச்சிக்கலாம் கைஸ். சிஸ்ட்ரா என்னடா இம்பார்ட்டண்ட்டாக. ஓகே, ஃபுட்டு தேவைப்படும் கைஸ். செஸ்ட்டையும் உடச்சிக்கலாம். என்னடா இது என்னதுடா இது? எனக்கு அதான் முக்கியம். இப்போ எப்படியாட்டும் இதை நல்லா பில்டு பண்ணணும். ஓ மை காட், கீழே திருப்பி விழுந்துட்டனே. ஏ வேர்ல்டு போதே. எப்படினாலும் நம்ம வேர்ல்டை கட்டி தான் கைஸ் ஆகணும். இந்த ஒரு இடம் தான்டா. விசிட் மை சேனல். என்னது அது? கிளே கிடச்சிருக்கு. ராக்கெட் எதுக்கிட்டா வருது? சோபா உட்டு கைஸ். ஓமையே உளுந்துராத மாடே உளுந்துராத. ஐயோ வாடே. இது இந்த சேனலில் அதெல்லாம் இது பண்ண சொல்லுது கைஸ். இதான் நினைக்கிறேன் சென்ட்ரு. இதான் கைஸ். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. என்னடா இதெல்லாம்? மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா இவ்வளோ நேரம். மாடு உளுந்துராத. உனக்காக தான் இவ்வளோ பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுட்ருக்கேன். கிராஃப்டிங் டேபிள் 4 ஸ்டிக்கு. தள்ளுறா டே, நீ போ. உனக்கு இங்கே இடம் இல்லை. இப்போதைக்கு நம்ம இவனுக்கெல்லாம் தேவையில்லை கைஸ், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பிக்கு இது எப்படியாட்டும் கொல்லணும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னாலும் கிடைக்கலாம் கைஸ் திடீர்னுட்டு. ஓப்பா எடுத்துட்டோம் கைஸ். சாப்பாடு ஃபுட்டு அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த சென்ட்ரு பிளாக் தான் கைஸ் மார்க்கிங். என்னடா இதெல்லாம்? இல்லை கைஸ், இது இங்கே வைக்கக்கூடாது. இந்த கிராஃப்டிங் டேபிளை தூக்கி இதுக்கு முன்னாடி வைக்கணும். நான் வேகமாக இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கைஸ். என்னெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பேஸை எக்ஸ்பேண்ட் ஆகுமான்னு தான் தெரில. இப்போ நம்மக்கிட்ட உடன் டூல்ஸ் கூட இல்லை கைஸ். இது பிக்காக்ஸே வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும். அதனால் இப்போ உடன் டூல்ஸ் நம்மக்கிட்ட எடுக்கலாம். பம்கின் தேவை, லாக் தேவை.
ஓ மை காட், அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எடுத்த பொருள் எல்லாமே போச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஈஸியாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஈஸியாகவே இருக்காதுன்ட்டாங்க. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் போட்டு ஒரு கேட்டு மாதிரி பண்ணணும் கைஸ். என்னெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் மெயின் பண்ணி எடுக்கணும் கைஸ் வேகமாக. தேவையான அளவு உட் இருக்குது, பிளாக்ஸும் இருக்குது. கேட்டுக்கு ஸ்டிக்ஸ் தேவை. ஸ்டிக்கு கேட் ஒரு எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாம் கைஸ். போகட்டும். இந்த இடம் தான் கண்டினியூ பண்ணணும். கிராஃப்டிங் டேபிளுக்கு பின்னாடி ஃபஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு நிற்கிறதுக்கு ஒரு வே கட்டிட்டு ஓகே கைஸ், இப்போ ஃபென்ஸ் கேட்லாம் போட்டுடலாம். இப்போ எதுவும் ஸ்பான் ஆனாலும் இதுக்குள்ளே தான் ஸ்பான் ஆகும், கவலை இல்லை. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேட் வைக்கணும். ஐயோ, இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு கையில் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த நம்ம மறந்துடவே கூடாது கைஸ். இது என்ன பிளாக் அடிக்கடி வருதுன்னு தெரில. ஒரு படி விட்டு திருப்பி வருது. இந்த கிளே எதுக்கு வருதுன்னே தெரிலையே. இது என்ன பிளாக் கைஸ்? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சால் இந்த ஃப்ராக் லேம்ப்புன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். திருப்பி இன்னொரு விட்டு இன்னொன்று ஓக்லாக்கா. ஆமாம், ஓக்லாக். ஹேபிள் ஓப்பா. நீ கீழே விழுந்துடாதடா தம்பி. நீ போயிட்டீன்னா எனக்கு அவ்வளோதான். வேறு யாருமே இல்லை இந்த இடத்துல. விழுந்துடாதடா. டிப்ரெஷன் கைஸ். இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கட்டணும் கைஸ். பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எம்மாடி பயமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துலலாம். ஒரு பிளாக் நம்ம கிட்ட ஒன்று கூட இல்லை. இங்கே இருக்கு. எதிரா இது நம்ம இந்த பிளாக் கைஸ். இதுதான் சென்ட்ரு பிளாக்கு. அதான் சொன்னேன்ல சென்ட்ரு பிளாக் இதான்ட்டு. ஓகே, கேட்டை போடு. எவனும் தப்பிக்க முடியாதுடா இனிமேல். கிராஃப்டிங் டேபிள் நீனும் போயிடாத. அவ்வளோதான்டா. இதான்டா இதுதான் கைஸ் ஷாப்லிங்கு கைஸ். ஃபுல்லாக உட்காந்து மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ என்னன்னா அதனால் வெளியே போக முடியாது மாடு. இனிமேல் நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பால் வேணும், ஃபுட்டு சோர்ஸ் நிறைய தேவைப்படுது. இதே மாதிரி இன்னொரு மாடு வந்தால் நல்லா கரெக்டாக இருக்கும் கைஸ். இடத்த பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா கைஸ்? இந்த பையனை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு போகணும். இல்லைனா இவன் வெளியே தப்பிச்சிட்டானா அவ்வளோதான். எனக்கு வேறு வழியே இல்லை. என்ன பண்ணணும்னு ஐடியாவே இருக்காது. ஏன்னா இவன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கான். இவனையும் காப்பாற்றணும் எப்படியாட்டும் பத்திரமா. நைட் ஆகுது. ஜாம்பிஸ் எல்லாம் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன்.
இந்த கவு அதெல்லாம் ஸ்பான் ஆகும், சில ஜாம்பிஸ்லாம் சும்மாவே ஸ்பான் ஆகணும். கோல் அந்த மாதிரிலாம் கிடச்சா நல்லா தான் கைஸ் இருக்குது. எனக்கு மட்டும் ஒரே ஒரு வழி, இது வேகமாக கிராஃப்ட் டேபிளில் போட்டு ஒரு ஸ்வாடை கிராஃப்ட் பண்ணணும் கைஸ். மாடு நீ தப்பிச்சான்னு வச்சுக்கோங்க, நீ அவ்வளோதான். அடுத்துலாம் இங்கே இந்த அடுத்து கிட்ட வந்து நைட்டு ஃபுல்லாக பிளாக்கை மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 ஸ்வாட் வச்சுருக்கேன் கைஸ். இப்போடா வந்துட்டு இனிமேல் வெளியே வச்சு தாங்க கிராஃப்டிங் டேபிளை யூஸ் பண்ணணும். உள்ளெல்லாம் வச்சு பண்ணால் அவ்வளோதான். ஸ்டிக்கு பிக்காக்ஸ் பண்ண நினைப்ப மறந்துட்டேன். ஐயோ ஆடு எத்தனை 2 தானா? ஜேய் எவன்டா அதை பண்ணது? மொத்தமாக முடிஞ்சு. நீங்கள் எவனாட்டு விழுந்துடாதீங்கடா. டேய் மறைக்க அவ்வளோதான்டா. சபா விழுந்துலான்டா, எனக்கு இடத்த விழுந்துலான்டா. இந்த இடம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல கைஸ். நான் இவனுங்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மாடு அதெல்லாம் அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிடணும் கைஸ். காலையில் ஆனதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் பார்க்கணும். இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நல்ல ஓர் அந்த மாதிரி வர வரையும் இந்த இதை மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த பிளாக் தானே? தள்ளுங்களா நாட்டம். லெதர் கிடச்சிருச்சு. இதில் தப்பு பண்ணிட்டோம். வேறு ஏதோ ஒரு பிளாக் இதா? இதுதான் கைஸ். இங்கே ஒரு மேலே ஒரு பம்கினை வச்சு விட்டுருங்க. அவ்வளோ வேண்டாம். இந்த பிளாக் பாடி இவங்கெல்லாம் கொண்டுடலாம் கைஸ் இப்போவே அடிச்சு.
இப்போதைக்கு நம்மளுக்கு அனிமல்ஸ் தேவையில்லை. ஃப்யூச்சரில் கிடைக்கிற அனிமலை வச்சு ஓட்டிக்கலாம். இப்போதைக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஐயோ செத்துருப்பேன், உயிர் தப்பிச்சிட்டேன். 10 dirt கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் கைஸ் ஒரு நல்ல இடமா பில்டு பண்ணணும். செஸ்ட் எடுத்தோம்ல, ஆமாம் எடுத்துட்டேன். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் பத்திரமா போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபுட் ஐட்டம்ஸ்னு மட்டும் இல்லை, தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே வச்சிடணும். ஏன்னா இப்போ நான் திடீர்னு கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாரண்ட்டி இல்லை, இதெல்லாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் எனக்கு டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அதால் இப்போவே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பில்ட் பண்ணணும். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். என்னெல்லாம் ஸ்பான் பண்ணி விட போதும். இப்போ தானே ஒன்று அச்சு பண்ண, ஓடி போயிரு, இப்பெல்லாம் வராத. சார் 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 செத்துட்டாங்க கைஸ். இப்போவே நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு வேறு டைமு கிடைக்காது. ஷீப் பிளேட்டி ஸ்வீட் சாப்ளிங்ஸ். இந்த சாப்ளிங்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் காய்ஸ். ரியல் மைன்கிராஃப்டில் வேணால் ஹெல்ப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மைன்கிராஃப்டில் எல்லாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த மாடில் மட்டும். ஏன்னா இதை வச்சு ஒரு ட்ரீயை உருவாக்கலாம் நம்ம. ஹாபாடி ஸ்வீட் ட்ரீம்ஸ் கிஷோ. டேய் அவ்வளோதாங்க, தூங்கி காலையில் எழுந்திரிச்சிட்டேன். இதாண்டா நினச்சேன்டா, இதுதான் இருக்கும் கைஸ். இந்த இடத்துல எப்பவும் ஒரு டார்ச் வைக்கணும் கைஸ், மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு. இருங்க கைஸ், நான் யோசிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு ஏதாட்டும் ஒன்று பண்ணலாம். நம்மகிட்ட இதில் வுட் இருக்கா? சாப்ளிங்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டிக்ஸ் இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அவ்வளோதான், இப்போ இருக்குது. கீழே விழுந்ததில் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்த நல்ல பொருள்லாம் போயிடுச்சு. இன்னும் அதில் ஆப்ஷனே காமிக்கல. நம்மளே மேனுவலாக கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ? சபா பயன்ட்டேன். இவனுங்களை நம்ம உள்ள விட்டு தொலைச்சிட்டால் எதுவும் கீழே விழல.
இரண்டு நீ ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸை காணும். இப்போ தாங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே இல்லை டீ உளுந்துராதரா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியாது. நீ உளுந்துராத. சபாடி இல்லை, இது உடைக்கக்கூடாது, இதுதான் உடைக்கணும். கரெக்டு. அப்படி பட இந்த 1 பிளாக் அதை வச்சு இப்போ எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்கேன். எத்தனை டைம்ஸ் இத்தனை கூட தெரில எனக்கு. டேய் அங்கே போயேன்டா, அப்புறம் அடிப்பேன்டா. நான் என்ன பண்ணேன்னு இவங்களை விட்டு ஓடிடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களாடா எல்லாமே. அவ்வளோதான்டா, வாங்கடா. ப்ரீட் ஆகட்டும் என்னங்க. சப்பாடி எப்படியோ வச்சிட்டோம். நம்ம இந்த சைடு நம்ம பேஸை வச்சுக்கலாங்க. கரெக்டாக செஸ்ட்டுக்கு முன்னாடி தான் எல்லாமே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பேஸை பெருசாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரீஸ்லாம் பிளான்ட் பண்ணணும். இந்த செஸ்ட்டுக்கு முன்னாடி தான் அந்த சிங்கிள் பிளாக் இருக்குது. இந்த எதுவும் கெட்டதாக ஸ்பானாக வேணாம். ஏன்னா இதுக்கு ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்த வரையும் திடீர்னு இங்கே ஏதாட்ட ஒரு மாப் ஸ்பான் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படி செத்துருந்தாங்க. அங்கேயே என்ன ஆகுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கடா அதோட இதே ரெசிபியே காணும். இதுக்குள்ள இதே இடத்துக்கு போட்டோம்னா இல்லையே. முடியாதுடா. நான் இங்கேயும் கொஞ்சம் சேஃப்டி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. என்ன அப்படி பார்க்குறேன், வாயில் வச்சிருக்கேன் பண்ணி. ஐயோ கேரட் 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 வாங்கடா இங்கே வாங்கலண்டா. இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா 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 இங்கே இங்கிட்டு வாங்கலண்டா எல்லாமே. அப்படி விழுந்துடாத, இப்படி போ. சோபாடி இந்த கெட்ட பண்ணிங்களெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள நான் படுற பாடிங்க இருக்குது. இதப்பா இதெல்லாம் பூச்ச வச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த இப்போ பண்ணிங்களை விட்டா கிடைக்காது வேற. கேபிள்
இப்போதைக்கு எல்லாமே சரியாக தான் போகுது. ஃபுட் சோர்ஸ் இப்போ நம்மகிட்ட ஏதாட்டு இருந்தா இந்த கேரட் ஓகே இன்னும் பெருசாக்கணும் அடுத்தா. ஓகே ஃபென்ஸ் கேட் நம்மளுக்கு இன்னொன்று வேணும். ஃபென்ஸ் வேணாம், ஃபென்ஸ் கேட்டு தாங்க யாராட்டும். பிக்சாக்ஸ் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணணும் கைஸ். சும்மா இதே வெறியாகுது. என்ன பிளாக்? போன் பிளாக்கு. இந்த பிளாக் இவ்வளோ நேரம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் கைஸ். இதுலேருந்து போன் மில் நம்ம எடுக்கலாம் கைஸ். தாங்குறேன்டா அது. ஸ்டிக்ஸ் குட்டி பிளாக். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கைஸ்? பேஸுக்கு பெருசாக ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபென்ஸ்கேட் போட்டுடலாம். இது தப்பாக போட்டுட்டா நம்மளால் மட்டும்தான் உள்ளே போக முடியணும் கைஸ், வேறு யாராலையும் போகக்கூடாது. ஆனால் இந்த பன்னிக்குட்டிலாம் வெளியே ஓடி வந்துடுது தப்பிச்சு. ரொம்ப டென்ஷன். தப்பிச்சு ஓடி வருது. இனிமேல் இப்படி தான் கைஸ் பில்டு. இனிமேல் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம என்ன தான் ஆனாலும் நம்ம பார்க்கவே கூடாது. இப்படி ஒரு பெரிய இடமா பில்டு பண்ணிட்டே போகணும். கோல் கிடச்சா நல்லாயிருக்கும். கோல் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நான் சேஃப்டிக்கு எதுக்கு ஒரு ஸ்வாட் வச்சிட்ருக்கேன். பெட்டு நம்ம தூக்கி எதுக்கு போடலாம் கைஸ்? நம்ம கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் அந்த சைடு மாற்றிடலாம். ஏன்னா இந்த சைடெலாம் இவனுங்க இப்படி இவனுங்க ஏதாவது உள்ளே ஸ்பான் ஆனானுங்கன்னா கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அது கிளே பிளாக் அடையாளத்துக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ். தேவையான பொருட்கள் இதெல்லாம் இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு செஸ்ட்டு கிடைக்குதா? ஐயோ, மண்ணி கிடைக்குதுனே தவிர செஸ்ட்டு கிடைக்கலையே. தள்ளுங்களேன்டா, என்ன விட்டானுங்க. ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் பின்னாடி போங்களான்னு. அவ்வளோதான், எல்லாம் செத்தானு இருப்பேன் கையில். நானே சைலண்ட்டாக இருக்கிறேன். என்ன வந்து நோண்டிட்டு இருக்கானுங்க. டேய் போயேன்டா, அப்படி அச்சுருவேன்டா.
நீ உள்ளே போறியா இல்லை அடி வாங்குறியா? என் பேஷன்ஸ் ரொம்ப தூண்டுறானுங்க இந்த குட்டி பண்ணி தான். சரி ஹங்கரே வர மாட்டேங்குது கைஸ் அப்பத்துலேருந்து. என் செட்டிங்ஸ் ஏதாட்டு மாறிடுச்சா? ஓகே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். சாப்ளிங் ரொம்ப முக்கியமான போன் பிளாக், பர்ச் லாக், இது ரொம்ப முக்கியமான கைஸ், ரொம்ப முக்கியமானவன். வாடா நீ உள்ள வாடா, நீ வாடா. இவ்வளோ எப்படியோ கச்சா முச்சான்னு சேர்த்து வச்சுட்டேன். ஸ்பீடாக வந்து டொமால்னு போய் சேர்ந்துருப்பேன். பெல் ட்ரேடர் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டோன் தரல, எதுவுமே தரல இவனுங்க பசங்க. பவுல் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஏதாட்டும் ஒன்று பண்ண முடியுமே. நம்மளுக்குன்னா குட்டி இடம் போதும் கைஸ். ஒரு ஆக்ஸ் பண்ணணும். இந்த பண்ணிலாம் கிடச்சா கொண்டுடணும் கைஸ். ஒருத்தன் போதும் நம்மளுக்கு. நான் ஃப்ரீயாகவே விட மாட்டேன்டா, பார்க்காத. என்னெல்லாம் கிடைக்குது எல்லாம் கேட்டுக்கணும் கைஸ். வா எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க. இன்னொருத்தன் உள்ளவா பிரெட்டாக கொடுத்துட்டானுங்கடா. உள்ளப்பட ஆட்டான். டக்குன்னு ஹேபிள் எடுத்து வீட்டாக மாற்றணும். வீட் எப்படா அவனை டே போயிடாதடா.
போட அவனுக்குலாம் வீட்டை தர மாட்டேன். வாட்டர் பக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கைஸ். சிக்கன் கிடச்ச ஆர்வத்தில் சிக்கனை போட்டு தந்துட்டேன். சும்மா இல்லை, வேணும்னே தான் பண்ணேன். எட்டு மால் போட்டு தள்ளிட்டுருவேன், எல்லாரையும் அடிப்பேன். கேபிள் வந்து அதில் ஹாஸ்டல் மாப் எதுவுமே ஸ்பான் ஆகல கைஸ். ஸ்பான் ஆகிருந்துச்சுன்னு இந்த நேரம் நம்ம கதை எப்போயோ முடிஞ்சிருக்கும். செஸ்ட்டுடா இது எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோன் இவ்வளோ நேரம் நம்ம மைண்ட் பண்ணி ஒரு ஸ்டோன் கிடைக்கலையே கைஸ். ஓகே கைஸ், இங்கே செஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டா டபுள் செஸ்ட். இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் தள்ளி விட்டுறணும் கைஸ். தூக்கி போட்டேன், வேணும்னு தான் போட்டேன். ஏன்னா இதில் ஃபார்மிங் பண்ண முடியாது. சரி, ஃபார்மிங் தான் பண்ண முடியாதுன்னு பார்த்தா ட்ரீஸ் பிளான்ட் எதுவுமே நட்டு வைக்க முடியாது. எனக்கு வாட்டர் பக்கெட் ஒரு டைமிங்கில் தேவைப்படும், அது வரையும் யூஸ் பண்ணணும். இப்போ டைம் கிடைக்கும்ச்செல்லாம் பேஸு ஃபுல்லாக அப்டேட் தான் பண்ணணும் கைஸ். மலையிலலாம் ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் அம்மாடி கீழே விழுந்திருப்பேன். இங்கே ஒரு பிளாக் எவ்வளோ வெளியே ஒரு பிளாக் எடுக்கிறது. சப்பா டபுள் செஸ்டில் போட்டேன்னா பெட்டை ஒரு டை ஏதாட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். சும்மா பிளெயின் பெட்டாக நல்லாவே இல்லை. கஷ்டம் கைஸ் ரொம்ப. போயிட்டு எவனும் ஸ்பானுக்கின்னு ஆயிடாதீங்கடா, கஷ்டம்டா எனக்கு இந்த இடத்துல. சிக்கன்
மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். செஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் அவங்கள நான் கீழே நான் விடவே விட மாட்டேன். செஸ்ட்டு ஐயோ, இந்த செஸ்ட் எடுக்கிறது தான் கைஸ் பெரிய தலைவலியே. சாப்லிங்ஸ் தான் கிடைக்குது. தனி ஒரு வழி பில்டு பண்ணும் கைஸ். ஐயோ, எல்லாம் போச்சு. வேல்யூபிளான திங்ஸ் எதுவுமே இல்லை. ரீஸ்பான் நல்ல வேலை. ஐயோ வேறு நான் அந்த வாட்டர் பக்கெட்டை கையில் எடுத்து வைக்கல. நான் வெளியே போய் அவனை நான் கூப்பிட்டே இல்லை. போ, நீ தேவையே இல்லை எனக்கு அவனுங்க இருக்கானுங்க, அவனுங்க போதும். நீ என்ன வெளியே போடான்ற வெளியே. என்ன அங்கே போகிற கூட குமால். சோலி முடிஞ்சு